பீகிரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். வந்தே மாதரம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அண்ணா. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கு. இதுவரை இண்டிபெண்டன்ஸ் ஆகி வந்தே மாதரம் பாடல் இதுவரையும் இசைக்கப்பட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டிருக்கு. எப்பவும் போல நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் தனது 13வது உரையை வர ரெட் போர்ட்ல நிகழ்த்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை பற்றியும் நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்களோட ஸ்பீச்சை பற்றியும். ஆமா, நம்ம மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று தேசிய கீதம், அது நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்றோம். அது ரவீந்திரநாத் தாகூரால இயற்றப்பட்டது. அதை நம்ம எப்போதும் பாடிட்டு இருக்கோம். தேசிய பாடல் அப்படின்னு சொன்னது வந்தே மாதரம், பங்கிம் சந்திர சட்டர்ஜியால உருவாக்கப்பட்டது. அதை நம்ம யாருமே பாடுறது கிடையாது. அதை முதலாக இப்போது நம்ம பாடத் தொடங்கி இருக்கோம். குறிப்பாக அந்த வந்தே மாதரம் பாடலை ஒரு முக்கியமான ஒரு அரசாங்க நிகழ்ச்சிகளின் ஒரு அங்கமாக ஒரு பில் கொண்டு வரப்பட்டு, ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டு அது பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு. சோ இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அந்த பாரதியார் கண்ட அந்த பாரத தாயை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன். பாரதத்தை ஒரு பூமியாக மட்டும் பார்க்காமல் ஒரு தாயாக பார்த்து, அந்த தாயானவள் எப்படிப்பட்ட சக்தி உடையவளாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷனாக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த வந்தே மாதர பாடல். சோ அதோடைய ஒரு இசை இப்ப பாத்தீங்கன்னா அது இசைக்கப்படுகிறது ஒவ்வொரு அரசாங்க நிகழ்ச்சிகளிலும். இன்றைக்கு 80வது சுதந்திர தின விழாவில் செங்கோட்டையில முதலாக அது இயற்றப்படுகிறது, இசைக்கப்படுகிறது. அப்படிங்கிற போது அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுகிறோம். இத்தனை ஆண்டு காலம் அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சோ பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சார தேடல் அவருக்கு இருக்கிறது. அதாவது நம்ம நாட்டுக்குரிய சில விஷயங்கள், நம்ம நாட்டைக்கு உண்டான சில அம்சங்கள், அதை இத்தனை நாள் தொலைத்து விட்டு இருக்கிறோம். அதை நாம் மீட்டெடுத்து எப்படி புனர் ஜீவனம் செய்வது, புனர் உத்தாரணம் செய்வது அப்படிங்கிறத நோக்கி அவர் பண்றார். செங்கோல் அது போன்றதான் ஒரு விஷயம். செங்கோலை திரும்ப ஒரு அருங்காட்சியகத்திலிருந்து மீட்டெடுத்து பார்லிமெண்ட்ல அதை இன்ஸ்டால் பண்ண விஷயமாக இருக்கட்டும். அதே மாதிரி இப்போது வந்தே மாதரம் இயற்றப்படுவதாக இருக்கட்டும், இசைக்கப்படுவதாக இருக்கட்டும். அல்லது நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கலாம். இந்த அடல் பிஹாரி வாஜ்பாயோட டயத்துல தான் பட்ஜெட் டயத்தையே மாத்தி அமைச்சாங்க. ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது ஒரு காலத்துல ஈவினிங் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஈவினிங் டைம் அந்த பிரிட்டிஷோடைய டயத்தோட ஒத்து போகிற விஷயமா இருக்கும். ஸோ அவங்களுடைய டயத்துக்கு ஒத்து போற மாதிரி அந்த டயத்தை மாற்றி அமைச்சிருந்தாங்க. அப்போ அது இவ்வளவு வருட காலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதை மாற்றி ஃபர்ஸ்ட் 11 o'clock மார்னிங் எப்போது எப்படி பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டயத்துல இந்தியன் டைமுக்கு கொண்டு வந்தது வாஜ்பாயோட கவர்மெண்ட். இது போன்று ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு கவர்னன்ஸ் மட்டும் கிடையாது, அதற்கு ஒரு கல்ச்சுரல் பொறுப்புணர்வும் இருக்கிறது, ஒரு கலாச்சார பொறுப்புணர்வு இருக்கிறது, கல்ச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதை இந்த அரசாங்கம் செய்வதாக நான் பார்க்கிறேன். அடுத்து நம்ம பாரத பிரதமர் ஸ்பீச்சோட டீகோட்னா, இந்த ஸ்பீச் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா தொடர்ந்து பல பில், எஃப்சிஆர்ஏ பில் கொண்டு வராங்க. அத நம்ம எதிர்கட்சியை தாண்டி அந்நிய நாடுகள்லாம் இத எதிர்க்கிறாங்க. அடுத்தது ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பேங்க் உருவாகி இருக்கு. எப்படி நம்ம கேஸ்ட் பேஸ்டு, ரிலீஜியஸ் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பேங்க் இருக்குமோ, இப்ப ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு அமைச்சரையே ராஜினாமா செய்யற அளவுக்கு இருக்கு. இதனால பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி கோவத்துல இருக்காங்க. ஜென்சி எல்லாம் பாஜக மேல கோவத்துல இருக்காங்க. சோ இத பத்தி கண்டிப்பா உரையில பாரத பிரதமர் பேசுவாரு, இந்த ஜென்சி இளைஞர்களை பத்தி அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. சோ இந்த உரையில எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க? இந்த உங்களுடைய கேள்வியில இருக்கிற அம்சங்களை நான் கொஞ்சம் மாற்றி அமைக்க நான் முற்படுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃப்சிஆர்ஏ வந்து 1976லயே வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதோடைய அமெண்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 2006 2010 அதுல வந்து அந்த மசோதாவை மாற்றி அமைக்கக்கூடிய அம்சங்கள் அப்பவே இடம்பெற்றது. அதை இன்னும் ஃபர்தரா மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதை பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது திரும்ப வந்தோடனே பாஸ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது ஒரு விஷயம். இந்த ஜென்சி அப்படின்னு ஒரு சொன்னீங்க. இந்த ஜென்சி ரொம்ப கோபமா இருக்காங்க அப்படின்னு. ஜென்சியுடைய கோபம் தொடர்ந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு நீங்க பாக்குற சிச்சுவேஷன் இருக்காது. இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுற அந்த சிச்சுவேஷன் இருக்காது. நேபாள்ல இருந்த போதோ அல்லது ஸ்ரீலங்கால இருந்த போதோ இது வந்து வெளிநாட்டு சக்திகளால உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தின் அடிப்படையில சில போராட்டங்கள் நடக்கிறது. அந்த போராட்டங்கள்ல உண்மையான சில மாணவர்களும் இருக்கிறார்கள், தூண்டிவிடப்பட்டு இருக்கக்கூடிய சில தேச விரோத சக்திகளும் அதில் கலந்து கொள்கிறார்கள். இதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்தார்கள். நீங்க கவனிச்சு பார்த்துக்கலாம், உங்களுடைய நிகழ்ச்சியிலேயே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீட் எக்ஸாம் அந்த பிரச்சனை வந்த போது உடனே அந்த எக்ஸாம் கேன்சல் செய்யப்பட்டது, மறு எக்ஸாம் நடத்தப்பட்டது, அதுக்கு வந்து இராணுவத்தின் உதவி நாடப்பட்டது. ஸோ ஃபுல் ப்ரூஃபா அந்த எக்ஸாம் எப்படி நடத்தணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க, லாஜிஸ்டிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க, அவங்க கேட்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸை அமைச்சு கொடுத்தாங்க, இவ்வளவும் பண்ணாங்க. அதனால தான் உங்களுக்கு அதோடைய அந்த ஒரு கவர்மெண்ட்டுடைய அந்த பொறுப்புணர்வு அதுல இருந்து தெரிஞ்சு வந்தது. ப்ராப்ளம் இல்லாம இல்லை, ப்ராப்ளமும் இருந்திருக்கு, அதே நேரத்தில் சில ரெக்டிபிகேஷன் மெஷர்ஸும் எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பாயிண்ட். ஒரு ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா சமூக விரோதிகள் மட்டுமல்லாமல் ஜெனுயின் பீப்புளும் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த போராட்டத்துல 4 வகையான மக்கள் இருந்தார்கள். ஒன்று இந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க, இந்த கட்சி ரீதியா ஆர்கனைஸ் பண்ண ஒருவர். 2வது உண்மையான சில மாணவர்கள், அதாவது திசை மாற்றப்பட்டு அதாவது மூலச்சலவை செய்யப்பட்ட இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 3வது கட்சியின் விசுவாசிகள், பல்வேறு கட்சிகள், இடதுசாரிகள், காங்கிரஸ், இது போன்ற துணை நிற்கும் சில கட்சிகளுடைய, ஆம் ஆத்மி கட்சி, இவங்களுடைய தொண்டர்கள். 4வது சமூக விரோதிகள். இது 4 பேரும் சேர்ந்து இருந்த ஒரு கூட்டம். அதுல ஜெனுயின் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பிரித்தெடுப்பது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அன்னைக்கு பிரச்சனை வந்து கைமீறி போகக்கூடாதுங்கிறதுனால அன்றைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணார். அந்த ராஜினாமா கடிதத்திலேயே கூட அதை அவர் மென்ஷன் பண்ணார். அதனால தான் இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் போகும் இடங்களில் அவருக்கு வரவேற்பு ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவர் ஒரு பழியோடு அவர் வெளியில போயிருந்தாருன்னா இத்தனை வரவேற்பு அவருக்கு கிடைக்காது. இன்னைக்கும் ஒடிசா மாநிலம் முழுவதும் அவர் சுற்றி வருகிறார், அவருக்கு உண்டான வரவேற்புகள் அவருக்கு கிடைக்கின்றன. இது ஒரு பக்கம். நீங்க முக்கிய அம்சத்தை பற்றி கேட்டீர்கள். பிரதமர் மோடி இந்த 80வது சுதந்திர தின உரையை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா எதிர்கட்சிகள் அவரை பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் ரகளை செய்வதால் அவரால் பேச முடியல. சோ இதை என்ன பண்றாரு, பார்லிமெண்ட்ல பேச முடியாததை மக்களோடு டைரக்டா பேசுவதற்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படித்தான் நான் பாக்குறேன். இதுல அவர் முக்கியமாக பல விஷயங்களை சொல்றார். இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து செங்கோட்டையில கொடியேற்றி உரை நிகழ்த்தும் போது அவங்க எப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டுக்கு உண்டான சூழ்நிலை என்ன, வெளிநாட்டுகள் சக்திகள் என்னென்ன செய்யுது, நாங்க எப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு உரையை நிகழ்த்துவாங்க. பிரதமர் மோடி 2014 வந்ததுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சார். ஃபர்ஸ்ட் அவருடைய உரைகள் நம்ம எப்போதும் எப்படி பார்க்கணும்னா, வரப்போகும் ஒரு அரசாங்கத்தின் கொள்கைகள் அவரோட உரையிலிருந்து தெரிய வரும். ஒரு பாலிசி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அந்த உரையிலிருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வச் பாரத் அப்படிங்கிறத 2014 ஆண்டுதான் ஆரம்பிச்சார் பிரதமர் மோடி. அதே மாதிரி எல்லோருக்கும் பேங்க் கணக்கு வேணும் அப்படிங்கிறதையும் அப்பல இருந்து ஆரம்பிச்சார். அதை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பாலிசியா வந்தது. பிரதமர் மோடி செங்கோட்டையில உரை நிகழ்த்திய பிறகு ஒரு கேபினெட் கமிட்டி கூடுவாங்க. அப்புறம் அந்த கேபினெட்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவின்படி ஒரு பாலிசி உருவாகும். அது ஒரு திட்டமாக உருவாகும். அந்த திட்டத்துக்கு அப்புறம் வரப்போற பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்படும். அதுக்கப்புறம் அது ஸ்கீம் வெளியில வரும். அதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வரும்.
அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதோடைய பலன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். இது வந்து அவருடைய ஸ்டைல், பிரதமர் மோடியோட ஸ்டைல். இது போல பல விஷயங்களை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்வச் பாரத் திட்டம் அங்குதான் சொல்லப்பட்டது, செங்கோட்டையில தான் அவர் சொன்னார். எல்லாருக்கும் ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறத செங்கோட்டையில தான் சொன்னார். அதே மாதிரி நல் சே ஜல், அதாவது எல்லாருக்கும் குடிநீர் வசதி, எல்லார் வீட்டுக்கும் குடி தண்ணீர் போய் சேரணும் அப்படிங்கிறத அவர் அங்கேருந்து தான் சொன்னார். எல்லாருக்கும் மின்சாரம், எல்லா கிராமங்களையும் மின்சாரமயமாக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் அங்கதான் சொன்னார். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 18,000 கிராமங்கள் மின்சார வசதி இல்லாமல் இருந்தது சுதந்திர காலம் அடைந்த பிறகும், 70 ஆண்டு காலம் பிறகும். அப்போ ஒரு தடவை அவர் மென்ஷன் பண்ணாரு, எல்லா 18,000+ வில்லேஜஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு. சோ இது எல்லாமே திட்டங்களாக வெளியே வந்தது. இந்த முறை அவர் செஞ்சிருக்கிறத பார்த்தா ஒரு குறிப்பிடத்தக்க சில முடிவுகளை அவர் சொல்லியிருக்கார். போன 2014க்கு முன்னாடி இருந்த நிலைமை என்ன, 2014 26 வரைக்கும் உண்டான 12 ஆண்டு காலத்தில் தாம் செய்த சாதனைகள் என்ன, பின்னாடி வரக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத அவருடைய உரையின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக பார்க்கிறோம். 7 விஷயங்களை வந்து அவர் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்றார். பிரதமர் மோடி இந்த தடவை அவர் வந்த போது கவர்மெண்ட்டுடைய முக்கிய கவனம் செலுத்த போகிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 7 விஷயங்களை அவர் மென்ஷன் பண்றார். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங், உற்பத்தி திறன், அதை மேம்படுத்துவது நம்பர் 1. நம்பர் 2 ஃபுட் ப்ராசஸிங், உணவை பதப்படுத்தும் ஒரு முறை, அதை வந்து அதிகப்படுத்துவது நம்பர் 2. டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது நம்பர் 3. கதி சக்தி, அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறைக்கும் இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறைக்கும் உண்டான ஒரு ஒற்றுமை, ஷிப்பிங், ரயில்வேஸ், ரோட்வேஸ், இது எல்லாத்தையும் ஒருங்கிணை சக்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அது வந்து சொல்றது நம்பர் 4. பாதுகாப்பு துறையை நவீனமயமாக்குவது நம்பர் 5. கிரீன் எனர்ஜி, அதாவது பசுமை கிரீன் எனர்ஜி, ப்ளூ எனர்ஜி அப்படின்னு சொல்றாரு. இந்த பயோ எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, சுற்றுச்சூழல் மாசுபடாத அளவிற்கு அதை வந்து யூஸ் பண்ணுவது, இந்த கிரீன் எனர்ஜி யூஸ் பண்ணுவது, அது நம்பர் 6. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம சொல்லுறது சாஃப்ட் பவர், அது வந்து ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் வந்து செயல்படுத்துவது வந்து நம்பர் 7. சோ இது போன்ற 7 முக்கிய அம்சங்களை வந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. இதை தவிர அவர் குறிப்பா அதாவது யூத் அவங்களுக்கு வந்து சொல்ல போகிற விஷயங்கள், ஆன்லைன் கோச்சிங், அதை வந்து ஃப்ரீ செய்ய போறோம், எல்லாருக்கும் ஆன்லைன் கோச்சிங் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு நடக்கிறது அப்படின்னு அவர் பிளான் பண்றாரு. ஏன்னா அதன் மூலமாக மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும், கோச்சிங் கிடைக்கும். இன்னைக்கு ஸ்கூலிங் இருக்கு, பட் கோச்சிங் கிடைக்கல அப்படிங்கிற போது அது ஒண்ணு கிடைக்கும். நிறைய ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், படிச்சுட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் அவர் பிளான் பண்ணி சொல்றது வந்து இந்த ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங். அடுத்தது அவர் சொல்றது வந்து வரப்போகிற இந்த ஒலிம்பிக்ஸுக்கு குழந்தைகளை தயார் செய்வது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட 350 ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ்ல நடக்குது. அந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து பல ஈவெண்ட்ஸ்ல வந்து இந்தியால இருந்து பார்ட்டிசிபேஷன் கூட கிடையாது. நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதுல ஈவெண்ட்ஸ்ல ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். சோ எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி, அது வந்து நீங்க சொல்ற அந்த அத்லெட்டிக்ஸா இருக்கலாம், இந்த நீங்க அந்த அத்லெட்டிக்ஸ்லயே நீங்க பாருங்களேன், எவ்வளவோ ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஜாவலின் த்ரோல இருந்து ஆரம்பிச்சு, ஆர்ச்சரியில இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க பாக்ஸிங், ரன்னிங், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்லிங், எவ்வளவோ இருக்கு. இதுல எதுல வந்து இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன்லாம் ரொம்ப கம்மியான சில செக்டார்ஸ்ல தான் இருக்கு. சோ அதை விரிவுபடுத்துவதுன்னா, யங்ஸ்டர்ஸ் தயாராகணும்னா 10-12 வயசுலயே ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதுக்கு தயார் பண்ணணும். அப்பதான் 2030 போல வரக்கூடிய அந்த ஒலிம்பிக் கேம்ஸுக்கு வந்து இந்தியாவுடைய மாணவர்கள், இளைஞர்கள் தயாரா இருக்க முடியும். சோ அந்த டேலண்ட் ஹண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த திறமைகளை தேடுவது, இதை நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 7 முக்கிய ஃபோக்கஸ் பாயிண்டோட இல்லாமல் அவர் சொல்லியிருப்ப முக்கியமான 2 பாயிண்ட், ஒன்னு வந்து இந்த ஆன்லைன் கோச்சிங், இன்னொன்று வந்து
ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸை 10 to 12 இயர்ஸ்லயே வந்து தயார்படுத்துவது. ஸோ இது ரெண்டுத்தையும் அவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக சொல்லியிருக்கார். இதுதான் அவருடைய உரையின் முக்கிய அம்சமாக நான் பார்க்கிறேன். இன்னொரு ஒரு வார்த்தை இதுல யூஸ் பண்ணியிருக்காரு. எப்பவுமே பிஜேபி வந்தது இந்த அர்பன் நக்சல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ட்ரெண்ட் ஆனிச்சு. ஆயுதம் ஏந்தி போராடுறதை தாண்டி எல்லா ஃபீல்ட்லயும் இந்த அறிவுசார் இதுல இருக்கவங்க அந்த அர்பன் நக்சல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு டேர்ம் வந்து சொல்லியிருக்காரு, டிமாகி நக்சல் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா டிமாகி நக்சல்? அதாவது திமாக் அப்படின்னா மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில திமாக் அப்படின்னா எண்ணம், எண்ண ஓட்டம். அதாவது நக்சலிய எண்ணங்கள். அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி ஆயுதம் ஏந்திய நக்சல்கள் இந்தியால இருந்தாங்க. ஒரு காலத்துல வந்து பசுபதியிலேருந்து திருப்பதி வரை அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோஷமாக இருந்தது. பசுபதிநாத் அப்படிங்கிறது நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு இடம். திருப்பதிங்கிறது ஒன்றிணைந்த ஆந்திரால இருந்தது. ஸோ இப்ப ஆந்திராங்கிறது பிரிஞ்சிருச்சு, ஆந்திரா தெலுங்கானா ஆயிடுச்சு. ஸோ பசுபதி டு திருப்பதி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோஷமாக இருந்தது. ஸோ நீங்க வந்து பாருங்க, பசுபதிங்கிற அந்த நேபாள்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பக்கத்துல இருக்கிற பீகார், ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்தோட இடங்கள், மத்திய பிரதேசத்தோட இடங்கள், பெங்கால், ஒடிஷா, சத்தீஸ்கட், அதை தொடர்ந்து கர்நாடகால சில இடங்கள், ஆந்திரா, இதுவரை அவங்களுடைய அந்த ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சிவப்பு பாதை அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கப்பட்டு 2026 மார்ச்ல வந்து இந்த நக்சல் முக்த் பாரத், நக்சல் ஃப்ரீ பாரத் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த அரசாங்கம். 2013-12 அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சத்தீஸ்கட்ல வந்து ஒரு நக்சல் அட்டாக் நடந்தது. அதுல பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் அதுல இறந்து போனாங்க. வித்யாசரண் சுக்லால இருந்து ஆரம்பிச்சு பல முதுபெரும் காங்கிரஸ் தலைவர்கள், ஃபியூச்சர்ல காங்கிரஸுடைய லீடர்ஸா வர வேண்டிய பல பேர் அந்த டயத்துல இறந்து போனாங்க சத்தீஸ்கட்ல 2012-13. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் 2018 வந்தது. சோ அதுல வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்த போது கூட அவங்கள்ட்ட ஒரு சுணக்கம் ஏற்பட்டது. 2023 திரும்ப அங்க சத்தீஸ்கட்ல பாஜக அரசாங்கம் வந்த பிறகுதான் ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி மூலம் நக்சல் வந்து அடக்கப்பட்டார்கள். குறிப்பாக அமித்ஷாவுடைய ஒரு கனவு திட்டமாக இருந்தது, அதை அவர் செயல்படுத்தியும் காட்டினார் அப்படின்னு சொல்லலாம். இப்போதும் 1-2 இடங்கள்ல தான் மட்டும்தான் நக்சல்கள் இருக்கிறார்களே தவிர பெருவாரியாக அவர்கள் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். குறிப்பாக பஸ்தர் போன்ற இடங்கள்ல நக்சலுடைய ஆதிக்கம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஆனால் இந்த ஆயுதம் ஏந்திய நக்சல்கள் அப்படிங்கிறது தாண்டி அர்பன் நக்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அர்பன் நக்சல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு நகரங்களில் இருக்கக்கூடிய அறிவுசார் மக்கள் தமது அந்த அவங்களுடைய எண்ணங்கள் மூலம், எழுத்துக்கள் மூலம், பேச்சுக்கள் மூலம், அப்புறம் வந்து செயல்பாட்டுகள் மூலம், கூட்டங்களை அமைப்பதன் மூலம், மக்களை வந்து மடைமாற்றுவதன் மூலம், சொன்ன ஒரு கவர்மெண்டோட ஒரு ஸ்கீமை வந்து ராங்கா பிரசன்ட் பண்ணுவதன் மூலம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ இது வந்து அர்பன் நக்சலுடைய ஒரு தன்மை. இப்போது அவர் சொல்றது இந்த திமாகி நக்சல் அப்படின்னு சொல்லுவது கூட அந்த அர்பன் நக்சல் கான்செப்டுடைய ஒரு நீட்சியாக பார்க்கிறேன். அதாவது எண்ணங்களில் நக்சல் எண்ணங்கள், அரசாங்கத்தை எப்போதுமே சந்தேக கண்ணம் கொண்டு பார்ப்பது, அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அரசாங்கத்துடன் எப்போதும் ஒரு மோதல் தன்மையை செய்வது, அரசாங்கத்திற்கு எதிரான பாக்கி மக்களை திருப்பி விடுவது, இது போன்ற விஷயங்கள் செய்வது வந்து அந்த திமாகி நக்சல், நக்சல் எண்ணங்கள் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்ல விரும்புறார். சோ அததான் இந்த தடவை அவர் சொல்றவர். ஏன்னா இந்த எண்ணங்களை தான் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஜிடேஷன்ல பார்த்தோம். இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஜிடேஷன்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்பது உண்மையாக இருந்தால் பிரச்சனையோட தீர்வை நோக்கித்தான் அவங்க போயிருக்கணும். ஆனா அவங்க அரசியல் ரீதியா அதை எடுத்துட்டு போனாங்க. இதே அரசியல் ரீதியா எடுத்துட்டு போன இவங்க வந்து ஜார்க்கண்டை பத்தி பேசுறதே கிடையாது. ஜார்க்கண்ட்லயும் இதே போல பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் இன்னைக்கும் மாணவர்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க மேல கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல அங்க ஜார்க்கண்ட்ல இருக்கிறவங்க மேல போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இங்க டெல்லியில இருக்கிறவங்களை பத்தி பேசுறவங்க ஜார்க்கண்டை பத்தி பேசவே இல்லை. டெல்லியில இருக்கும் போது பாராளுமன்றத்தை நோக்கி போற போது போலீஸ் அவங்க மேல வந்து ஆயுதம் ஏந்தி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது, அங்க அசம்பிளியில சட்டசபையை நோக்கி போகும்போது அங்கேயும் இதே தானே நடந்தது.
சோ டெல்லியை பத்தி பேசக்கூடியவர்கள் ஜார்க்கண்டை பத்தி இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்ப இவங்களுடைய உண்மையான மைண்ட் செட் என்னங்கிறது வெளியில வருது. இவங்களுடைய நோக்கங்கள் வெளியில வருகிறது. இந்த நோக்கத்தை தான் அந்த நக்சல்வாதி நோக்கம், எண்ணம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அடுத்தது நம்ம உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் அதை பத்தியும் பேசினதா, அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை வச்ச மாதிரி இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், தயவு செஞ்சு இதை ஆதரிங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எதிர்கட்சிகளுக்கு வச்சிருக்காரு. இதோட பின்னணி என்ன? ஏன்னா இப்ப அந்த பில்லு பாஸ் பண்ணப்படும் நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல கண்டிப்பா இந்த எஃப்சிஆரையும் டீலிமிட்டேஷன் பில் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னாவது பாஸ் பண்ணப்படும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் எதுவுமே அப்படி பாஸ் பண்ணப்பட உள்ள ஜேபிசிக்கு பேருக்கு எஃப்சிஆர்ஏ. ஸோ வருகிற குளிர் கூட்டத்தொடர்ல இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அவருடைய நோக்கம் இந்த விமன் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ முன்னாடி கொண்டு வரணும்னா அவருடைய நோக்கம் 2029ல ஏற்கனவே விமன் ரிசர்வேஷன் பில் நடைமுறைப்படுத்தப்பட்டு, அதாவது அங்க சட்டமாக்கப்பட்டு விட்டது. விமன் ரிசர்வேஷன் பில் இப்போ புதுசா கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது, ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு விட்டது, அது நிறைவேற்றவும் பட்டு விட்டது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஆனா அந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லுடைய இம்பாக்ட 2029 தேர்தலையே அவர் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. சோ இதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு அந்த தொகுதி வரையறை சட்டம் அதையும் கொண்டு வந்து அதோடு சேர்த்து இந்த விமன் ரிசர்வேஷனையும் கொண்டு வரணும் அப்படிங்கறதா இவருடைய பிளானா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய 543 மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்தி அந்த அதிகப்படுத்துவதில் அந்த விமன் ரிசர்வேஷனையும் கொண்டு வந்து 2029ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துடைய நோக்கம். அப்படிப்பட்ட நோக்கம் பண்ணணும்னா அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது சட்ட சீர்திருத்த மசோதாவா தான் கொண்டு வர முடியும். அதற்கு 2/3 மெஜாரிட்டி லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்திலையும் தேவை. அப்படிங்கிற போதுதான் அவருக்கு இப்போ முன்ன மாதிரி இருந்த செகண்ட் டேர்ம்ல இருந்த மாதிரி ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது, ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்ல இருந்த மாதிரி ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. அவருடைய கட்சிக்கு இப்போது 240 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அப்படிங்கிற போது கூட்டணி கட்சிகளின் ஆதரவு மட்டுமல்லாமல் மற்ற எதிர்கட்சிகளின் ஆதரவையும் சேர்த்தவர் கேட்கிறார். அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா சரத்பவாரா இருக்கட்டும், ஏக்நாத் ஷிண்டேயோட, அதாவது உத்தவ் தாக்கரேல இருந்து பிரிந்து வந்து ஏக்நாத் ஷிண்டேயோடைய சிவசேனாவில் ஜாயின் பண்ண எம்பிஸா இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து உடைந்து வந்த எம்பிக்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இதுக்கு ஆதரவு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். திமுகவுடைய நிலைப்பாடு கூட கொஞ்ச நாள் கழிச்சுதான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு பாக்குறேன். ஆனா அதை தாண்டி அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றினால் இது இன்னும் கொஞ்சம் ஒரு வைடர் கான்சென்சஸா இருக்கும், எல்லோருக்கும் உண்டான ஒரு முயற்சியாக இருக்கும். இதன் மூலமாக ஒரு கருத்தொற்றுமை உருவாகும். அதற்காக அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றினா இதுல எல்லாருக்குமே இந்த வெற்றியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல பங்கெடுப்பு கொள்வதற்கு எல்லாரையும் அவர் அழைப்பு விடுக்கிறார். அப்படித்தான் நான் பாக்குறேன். சோ இதோடைய ஒரு பிளான் நீங்க சொல்ற மாதிரி வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட், குளிர்கால கூட்டத்தொடர்ல இதை நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாண்ணா, நீங்க சொல்ற மாதிரி 2047 இந்த விக்சித் பாரத்துக்காகவும் அப்புறம் இந்த சப்தா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 முக்கியமான திட்டங்கள் சொன்னதை விரிவா நம்ம மக்களிடையே நீங்க சொல்லியிருக்கீங்க. இதோட நேரம், உங்க நேரத்தை நம்ம தளத்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.